Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம வீடியோவில் போயிடலாம். நேற்று வந்து டிவிக்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஆனிவர்சரி வந்து நடந்துச்சு. ஸோ இது செகண்ட் ஆனிவர்சரி மீன்ஸ் செகண்ட் துவக்க விழா, அதாவது 2வது வருஷம் ஆரம்ப விழா மாதிரி நடந்திருக்கு நேற்று. அது துவக்க விழா நடந்திருக்கு. ஸோ அந்த துவக்க விழா நான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு மேக்ஸிமம் 6 to 7 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது ஒரு 3 பேர் வந்து ஒரு முக்கியமான 3 பேர் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து இன்ஸ்டாலே இருக்கட்டும், ஸோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், நியூஸில் இருக்கட்டும், ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டாக போயிட்டுருக்கு இந்த 3 பேர் கலந்ததுனால. ஃபஸ்ட்டு ஒருத்தர் எங்களுக்கு யாருடைய தெரியும், நம்ம விஜய் அண்ணா வந்து நம்ம தலைவர் அவர் இருக்கிறாரு. ஸோ செகண்ட் ஒன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர், அவர் கலந்துருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபேக் பீகாரில் இருக்கார். பீகாரில் ஒரு ஐபேக் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தி வராரு. ஸோ அந்த அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் ஒருத்தர் கலந்துருக்காரு. ஸோ இந்த 3 பேர் இந்த ஈவெண்ட்டில் கலந்ததுனால ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இந்த ஹேஷ்டேக், அந்த ட்ரெண்டிங், எக்ஸ்தலம் எல்லாம் இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திங் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா என்ன பேசியிருக்காருன்னு நம்ம வந்து 3 பேர் பேசுகிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஜய் அண்ணா பேசுகிறது நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஜய் அண்ணா என்ன பேசியிருக்காருன்னா, வந்த உடனே எல்லாருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஆரம்பித்தா அரங்கமலும் ஒரு கைத்தட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கட்சி மேலே வந்து விஜய் அண்ணா, இது வந்து விஜய் அண்ணா பேசுனது, நம்ம கட்சி மேலே வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது நம்ம யாருமே பெரிய ஆட்கள் இல்லையா, நம்மளாம் ஒரு எளிமையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. ஸோ ஒன்றே சொல்கிறாரு, எளிமையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் பெரிய சாதனையை படைக்கிறாங்க. அதனால் நம்ம கட்சி ஒன்றும் பண்ணையார் வீட்டு கட்சி இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு பெரிய, நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்தில் பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாராக மாறிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணையாரங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு பண்ணையார் ஆயிடுறாங்க அப்படின்னு நம்ம யார் டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் அண்ணன். பண்ணையார் மீன்ஸ் என்னன்னா, அதாவது அவங்க வச்சா சட்டம், அவங்க தான் ராஜா, எல்லாமே அவங்க தான், அதுதான் மீன்ஸ் பண்ணையாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காங்க விஜய் அண்ணா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது முன்னெடுத்து வைக்கிறாரு. அது நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, பூத் லெவல் ஏஜென்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பூத் லெவல் ஏஜென்ட் என்னதுன்னா, மோஸ்ட்லி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது பூத் லெவல் ஏஜென்ட்னா என்னதுன்னா, இப்போது இங்கே இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 68,000 பூத் கிட்டே இருக்குது. அதாவது ஒரு பூத்துலேயும் நிற்க வைப்பாங்க பூத் லெவல் ஏஜென்ட்டை. எதுக்குன்னா, இப்போ லைக் இப்போ வீட்டில் ஒரு பாட்டியோ ஆயமோ யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நடக்க முடியாமல், ஓட்டு போட முடியாமல், அவங்க வந்து இப்போ டிவிகே கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டிவிகே உறுப்பினரோ இல்லை அவங்களோ ஏஜென்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்கள வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சு அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போய் விடணும். ஸோ இதுதான் பூத் லெவல் ஏஜென்ட். அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதே மாதிரி நாங்களும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக பூத் லெவல் ஏஜென்ட்டை உருவாக்குவோம், அது 68,000 பேருக்கான ஒரு மாநாடே நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. அதுவும் சீக்கிரமாக அந்த மாநாடு வந்து நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டாக் முன்னாடி வைக்கிறாரு. சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேஷ்டேக்கில் ஒரு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்துச்சு. நம்ம பாலிமர் நியூஸில் கூட ரீசெண்டாக போட்டாங்க, நான் பார்த்தேன். அதாவது ஹேஷ்டேக் கெட் அவுட் அப்படின்ட்டு போட்டு நம்ம பிஜேபி போட்டிருந்தாங்க. இந்த சைடு டிஎம்கேலேருந்து ஒரு ஹேஷ்டேக்கு, அதுக்கப்புறம் நடுவில் நம்ம டிவிக்கேலேருந்து ஒரு ஹேஷ்டேக்கு, எவனும் உள்ள வேலையை பார்த்து விட்ருக்கான். ஸோ அதுவும் நம்ம விஜய் என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 பேரும் ஹேஷ்டேக் போட்டு உள்ளே விளாண்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டு வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு அதை பற்றி யோசிக்காமல் உள்ள ஹேஷ்டேக் போட்டு விளாண்டுட்ருக்கானு. இது வந்து நாட்டு வளர்ச்சிக்கு உதவுமா? அதனால் இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து அரசியலை விட்டே வெளியேற்றணும், அதாவது ஜெயிக்கணும்னு சொல்ல அரசியலை விட்டே வெளியே போகணும்னு நம்ம விஜய் அண்ணா வந்து ஒரு டாக் வைக்கிறாரு. ஸோ இதை பற்றி தான் ஒன்று சொல்கிறாரு, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யார் சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீமானண்ணே சொல்லியிருப்பார். எங்கே போனாலும் நம்ம சீமானண்ணை மட்டும் உள்ளே கண்டிப்பாக வந்துடுவார், எல்லா அட்டாக்லேயும் சீமானண்ணே இருப்பார். ஸோ சீமானண்ணை வந்து சொல்லியிருப்பார் விஜய் அண்ணன், அதுவும் யாரை பார்த்து விஜய் அண்ணா பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டு. நீங்கள் அந்த கிளிப்பை கூட பார்ப்பீங்க. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம்.
அதை வந்து நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ வந்து விஜய் அண்ணா வச்ச டாக்கு இதுதான். ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட்டில் விஜய் அண்ணா இம்பார்ட்டண்டான டாக் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அண்ட் ஆதவ் அர்ஜுன். ஃபஸ்ட் நம்ம பிரசாந்த் கிஷோரை பற்றி பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோர் ரொம்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேக்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறாரு. ஸோ இவர் யார் கூடலாம் இவர் சப்போர்ட்டாக நிற்கிறாரோ கண்டிப்பாக அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ 100% இவங்க ப்ரூஃபும் ப்ரூவ்டும் பண்ணி காட்டிருக்காரு. அதாவது போன வருஷம் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும் நம்ம டிஎம்கே கூட இருந்தாங்க. அதாவது போன வருஷம் மீன்ஸ் நம்ம போன 5 years எலெக்ஷனில் வந்து நம்ம இருந்தாங்க. யார்? நம்ம பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனும். ஸோ இப்போ யார் ஆளுங்கட்சியாக இருக்கா? நம்ம டிஎம்கே தான் நம்ம இப்போது ஆட்சியில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது டிவிகே கூட இருக்கிறாங்க. நான் வந்து அதாவது இங்கிலீஷில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து அடுத்த வாட்டி தமிழ்நாட்டுக்கு வருவேன், அப்போ தமிழில் பேசுவேன். தமிழில் பேசும்போது டிவிகே தான் அப்போ ஆட்சியில் இருக்கும். அடுத்த அந்த 2026 எலெக்ஷன் வருது. அப்போது வந்து நான் கண்டிப்பாக டிவிகே ஜெயிக்க வைப்பேன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாரு. யார்? பிரசாந்த் கிஷோர். ஸோ இப்போது பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனும் யார் கூட சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம டிவிகே விஜய் அண்ணா கூட டிவிகேவோட கட்சியில் இருக்காங்க. போன வருஷம் நம்ம டிஎம்கே இருந்தாங்க, டிஎம்கே ஜெயிச்சாங்க. அண்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன் வந்து இவங்க கூட இருக்கவங்க கண்டிப்பாக இவங்க யார் கூட இவங்க இருக்காங்களோ ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு 100% அதாவது ப்ரூஃபோடு வச்சுருக்காங்க. ஸோ அண்டு பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடிஜி இருக்காங்கள்ல, அவர் ஜெயிக்கிறதுக்கும் இவங்க ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போது போன வருஷம் அங்கே இருந்த டிஎம்கேல இருந்தாங்க, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனாலும் நம்மளுக்கு வந்து டிவிகே அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் முன்னாடிங்கன்னா டிவிகே அடுத்த வருஷம் ஜெயிக்கும்பா, டிவிக்கே அடுத்த வருஷம் ஆட்சி அவங்க தான் ஆட்சி ஆளுவாங்கன்ட்டு அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாரு. ஸோ வந்து இந்த 3 பேர் இங்கே பேசுகிறதுனால ஒத்துமொட்ட தமிழ்நாடுக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. அண்டு வந்து புதுசாக இவங்க அரசியல் வந்திருக்காங்க, எப்பட்றா அப்படின்ட்டு எப்பட்றா அப்படின்னு தான் இருக்குது. அதனால் இது பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனும் நம்ம விஜய் அண்ணா கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு